பாப்பா ஒரு நிமிஷம் உட்காரு. என்னங்கப்பா? உனக்கு ஒன்று தெரியுமா? என் சின்ன வயசில் லாக்டவுன்லாம் இருந்துச்சு. லாக்டவுன்னா என்னதுப்பா? அப்படின்னா வெளியே போனால் ஒன்று போலீஸ் பிடிக்கும், இல்லாட்டி கொரோனா பிடிக்கும். கொரோனாவா? கொரோனானா குண்டா உருண்டையா உடம்பெல்லாம் முள்ளு முள்ளா கொடூரமான ஒரு கிருமி. நம்மளை பிடிச்சிருச்சுன்னா ஸ்பாட்லேயே டெத் ஆயிடுவான். உன் சித்தியோட அம்மாவையும் கொன்னது யாரு? கொரோனா. அன்னைக்கு எங்களுக்கு சொல்லித்தர டீச்சர் இல்லை. கஷ்டப்பட்டு ஆன்லைனில் உட்காந்து படித்து அப்பாவுக்கு ஐஏஎஸ் வேலை கிடச்சிச்சு. ஆனால் அப்பாவுக்கு கொரோனா பிடிச்சிருச்சு. மயிர் அளவில் அப்பா தப்பிச்சேன். கொரோனாலேருந்து தப்பிச்சு நிறைய பேர் மாட்டினது ப்ளூ லாப்பில். நிறைய பேர் அப்படி செத்து போனாங்க. அது ஒன்றும் இல்லை, டிக்டாக்ல உங்கள் அப்பன் பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தேன். நான் டக்குன்னு டிக்டாக்ல போயிட்டேன். நீங்களாம் என்ன விளாட்டு விளாட்றீங்க? அன்னைக்கு ஒரு விளாட்டு இருந்துச்சு, பப்ஜி. அதுக்கு அடிக்ட் ஆகாத ஆளையே கிடையாது உங்கள் அப்பாவை தவிர. என்ன ஒரு பொய்! அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் 3 வருஷம் தொடர்ச்சியாக சுனாமி வந்துச்சு. அப்போ இந்த இடம் பூரா முங்கிருச்சு. அன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்காண்டி 3 கிலோமீட்டர் நீந்தி போய் வருவேன் கொப்பேன். அப்புறம் என்ன குழம்பு தான்ப்பா வச்சிங்க? உனக்கு இப்போ இதான் தெரியணுமா? எவ்வளோ கஷ்டத்துலேயும் வளர்ந்தவங்க வைப்பேன். ஒழுங்கு மாதிரியே தின்ன பாத்திரத்தை எடுத்து வை.